மனிதர்களின் தோழமையான விலங்காக கருதப்படும் நாயை மிக அச்சத்துடன் நோக்கும் வகையிலான சம்பவம் சென்னை 1000 விளக்கில் நடந்திருக்கிறது. ராட்வைலர் இன நாய்கள் கொடூரமாக கடித்து குதறியதில் 5 வயது சிறுமி படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யவும் ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. இப்படி ஒரு கொடுமை 5 வயது சிறுமிக்கு நேர்ந்திருக்கவே கூடாது. பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த போது சிறுமியோ அவளின் தாயோ அடுத்த கணம் என்ன நேரும் என்று யோசித்திருக்க கூட மாட்டார்கள். பூ போல மலர்ந்திருக்கும் இந்த சிறுமியின் தலையும் உடல் முழுவதும் உதறப்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகளை இளகிய மனம் கொண்ட யாரும் பார்க்க கூட முடியாது. அதனால் அந்த காட்சிகளை நாம் மறைத்து ஒளிபரப்புகிறோம். சென்னை 1000 விளக்கில் உள்ள மாநகராட்சி பூங்காவில் பராமரிப்பு பணியில் உள்ளவர் ரகு. இவர் பூங்காவில் உள்ள அறையில் தனது மனைவி சோனியா மற்றும் 5 வயது பெண் குழந்தையுடன் வசித்து வருகிறார். இரவு 7:30 மணி அளவில் பூங்காவிற்கு எதிர் வீட்டில் வசித்து வரும் புகழேந்தி என்பவர் தான் வளர்க்கும் 2 ராட்வைலர் இன நாய்களை நடைபயிற்சிக்காக பூங்காவிற்கு அழைத்து வந்தார். அப்போதுதான் அந்த கொடூரம் நடந்தது. விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை 2 நாய்களும் கொடூரமாக கடித்து குதறின. தடுக்கச் சென்ற சிறுமியின் தாய் சோனியாவையும் நாய்கள் கடித்து விரட்டிய பின் சிறுமியை தாக்கின. அக்கம் பக்கத்தினர் வந்து நாயை விரட்டிய போதும் நாய் விடாமல் சிறுமியின் பின்னந்தலை முதுகு பகுதியை கொடூரமாக கடித்து குதறியதில் பின்னந்தலை முழுவதுமாக தோல் உரிந்து ரத்தம் கொட்டியுள்ளது. மேலும் முதுகு மற்றும் கை பகுதியில் பலமான காயம் ஏற்பட்டது. சிறுமியை நாய்கள் கடித்த போதும் புகழேந்தி எதுவும் செய்யாமல் எட்டி இருந்ததாக கூறுகிறார்கள் நேரில் பார்த்தவர்கள். அம்மாவும் பொண்ணும் எப்பவுமே பார்க்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க போல. 2 நாய் வந்து வாக்கிங் அதான் இங்கிருந்து கூட்டிட்டு வந்தாங்க வாக்கிங்காக. நான் ஏதோ கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே நல்லா குனிஞ்சு பார்த்த பிறகு அம்மாவும் பிள்ளையும் கீழே கிடக்குறாங்க. நாய் வந்து அந்த குழந்தையோட தலையை நல்லா கடிச்சு பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாரையும் கூப்பிட்டேன். யாருமே இல்லை இங்க. அந்த நாய் கூட்டிட்டு வந்து ஒரு சின்ன பையன் அவங்களால வந்து அவ்வளோ பிடிக்க முடியல. அந்த நாய் 2 நாய் அவ்வளோ பெருசா இருக்கு, பிடிக்கவும் இல்லை யாரும். அதுக்கப்புறம் வந்து இங்கிருந்து தான் யாரோ வந்து அந்த பார்த்தாங்க, இது பண்ணாங்க. இங்க ஓனர் கூட வந்து நின்றுட்டு தான் இருந்தாங்களே தவிர அந்த நாயை பிடிக்கல, எதுவுமே செய்யல. நாய்களை அடித்து விரட்டிய பொதுமக்கள் இரத்த வெள்ளத்தில் கிடந்த சிறுமியை மீட்டு உடனடியாக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேல் சிகிச்சைக்காக 1000 விளக்கு பகுதியில் அமைந்துள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் சிறுமி அனுமதிக்கப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மற்ற தடுப்பூசிகள் போன்றவை ஒன்று. பட் இந்த கம்ப்ளீட்டாக தலையில் இருக்கக்கூடிய ஸ்கேல்ப் உருவானது பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக தான் நிபுணர்கள் மூலமாக பண்ணுவோம். பட் அது 2 நாள் கம்ப்ளீட்டாக ஸ்டேபிள் ஆன பிறகு தான் அந்த பிரபல தனியார் மருத்துவமனை அதை செய்ய இருக்கிறாங்க. அது நாங்களும் தொடர்ந்து அதை கண்காணிக்கிறதுக்கும் கூட அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ பண்ணுறோன்னு சொல்லி உறுதியளித்திருக்கோம். சிறுமியை கடித்து குதறிய நாய்கள் 2ம் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ராட்வைலர் இன நாய்கள் என்று தெரிய வந்துள்ளது. நாய்களின் உரிமையாளர்களான புகழேந்தி, அவரது மனைவி தனலட்சுமி, மகன் வெங்கடேஸ்வரன் ஆகியோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். எங்களுக்கு தெரிந்தவரை கென்னல் கிளப்போட பதிவு மட்டும்தான் இருக்கு. மாநகராட்சி லைசன்ஸ் பூட்டி இருக்கிறதுனால அவர்கள் அனைவரும் காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஸோ காவல்துறையும் கடுமையாக அவர்கள் மேல ஸ்டெப் எடுப்பாங்க. மூவரிடமும் நடத்தப்பட்ட விசாரணையில் இவர்கள் வீட்டில் வளர்த்து வரும் நாய்கள் தொடர்பாக அப்பகுதி வாசிகள் இதுவரை 4 முறை புகார் அளித்துள்ளனர். அந்த சமயத்தில் நடத்தப்பட்ட விசாரணையில் வீட்டில் வளர்த்து வரும் மற்ற நாய்களை காட்டி அதற்கான லைசன்ஸ் காண்பித்து வந்துள்ளனர். கருத்தடை செய்யாமல் ஆண் மற்றும் பெண் ராட்வைலர் நாய்களை புகழேந்தி வளர்த்து வந்துள்ளார். ராட்வைலர் நாய்களை பிரீடிங் செய்து குட்டிகளை சுமார் 15 முதல் 20,000 ரூபாய் வரை இவர் விற்பனை செய்து வருவதும்
விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 2021ஆம் ஆண்டு இதே ராட்வைலர் இன நாய்கள் அந்த வழியாக வந்த இளைஞர் ஒருவரை கடிக்க துரத்துவதும், அவர் மதில் சுவர் ஏறி குதித்து தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷ் மற்றும் அஸ்வினுடன் செய்தியாளர் அன்பரசன்.